போன வீடியோவில் எப்படி நாங்கள் போஸ்ட் பண்ணுற மெசேஜில் எப்படி ஒரு வெப்சைட்டுக்கோ நாங்கள் எப்படி ஒரு லிங்க் கொடுக்குறோன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வீடியோவில் சாதாரண டெம்ப்ளேட்டில் இருக்கிற ப்ளாக்கரை ஒரு வெப்சைட் போல் எப்படி மாற்றுறோன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளாக்கர் டெம்ப்ளேட் நாங்கள் ஓப்பன் பண்ணி எப்படி இருந்தோ அப்படியே இருக்குது. நாங்கள் இப்போ டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு விரும்பின டெம்ப்ளேட்டை நீங்கள் தெரிவு செய்யுங்க. நான் இதை தெரிவு செய்கிறேன். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை பார்த்து உங்களுக்கு இதை பிடிச்சதுன்னு சொன்னால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பட்டன் கொடுங்க. ஓகே, டவுன்லோட் ஆகிட்டு இது வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் வரும்போது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பேக்ரவுண்டில் உள்ள பேக்ரவுண்டோடு சேர்ந்தது காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் பேஸ்ட் பண்ணுவோம். எங்களோட வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் டெம்ப்ளேட்டுக்கு போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும், அதை கொடுங்க. இங்கே வந்து சூஸ் ஃபைல். இதில் நீங்கள் டெஸ்க்டாப்பில் சேவ் டெம்ப்ளேட்டை தெரிவு செய்யுங்க. செஞ்சுட்டு ஓப்பன் நீங்கள் அப்லோட். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்ப்ளேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நாங்கள் இப்போ வே ப்ளாக் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு நாங்கள் அப்லோட் பண்ணது. இனி வந்து இந்த கேட்டகரி
இதை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு போஸ்ட்டும் எப்படி வரணும்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளாகர் வெப் டிசைன் இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் சினிமா பற்றி போட்டோம்னா சினிமா, இந்த நியூஸ் வந்து சினிமா எப்படி இதில் வரணும்னு சொல்லி பார்ப்போம். இதை எப்படி HTML போய் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே.